இப்போது பைக்கை எடுத்துக்கிட்டா அதுக்கான பட்ஜெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக 2 lakhs அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்கேன். 2 lakhsங்கிறது கூடலாம் குறையலாம், உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கம்ஃபர்ட் தேவைன்னா கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பைக்கை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மைலேஜ் எனக்கு ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மைலேஜ் நிறையா தர மாதிரியான ஒரு வண்டியை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பொருள் எல்லாம் நிறையா வச்சுக்கிறதுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வண்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த வண்டியுடைய அமௌண்ட், பட்ஜெட் அமௌண்ட் என்னங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கணும். அப்புறம் நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் ஆல்ரெடி இருக்குது, ஒரு 10,000 இருக்கலாம், 5,000 இருக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை எழுதிக்கலாம். இல்லை ஒன்றுமே இல்லாட்டினா கூட நம்ம வந்து நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சில பிளானிங்ஸை வந்து போடலாம். இப்போ நான் டார்கெட் டைம் 1 year அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன்னா 1 yearல டோட்டலாக 12 months இருக்குது. வீக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தா 52 weeks இருக்குது. அப்போது 1 yearல நான் 2 lakhs சேவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஒவ்வொரு மாதமும் 17,000 rupees அப்ராக்சிமேட்டாக சேவ் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லையா, வீக்லி சேலரி வாங்கக்கூடியவனாக இருக்கேன் அப்படின்னு நினச்சா 3,900 rupees per week நம்ம வந்து சேவ் பண்ணியே ஆகணும். 1 yearக்குள்ளே நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்டா. இல்லை என்னோடய சேலரி வந்து இந்த அளவுக்குலாம் வந்து இல்லை, 17,000 எடுத்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லி நினச்சா 2 yearsஆக நம்ம அந்த டார்கெட் டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 yearsனால் அந்த 2 lakhs 24 monthsக்கு நம்ம வந்து சேவ் பண்ணணும். 8,500 per month நம்ம எடுத்து வச்சோன்னா அந்த 2 lakhs வந்து ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப ஈஸியாகவே வந்து சேர்ந்துடும். அப்படி இல்லையா, 104 வாரம் நமக்கு இருக்குது, ஒவ்வொரு வாரமும் 2,000 நம்ம எடுத்து வச்சோன்னா கூட 2 வருஷத்தில் நம்மளால் அந்த 2 லட்ச ரூபாய் அப்படிங்கிற டார்கெட்டை வந்து அடைஞ்சிட முடியும். நான் இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் கூட தான் வரும், அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து போட்டிருக்கேன். இப்போது அதுவும் என்னால் முடியாது அப்படின்னா 3 years டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 years டார்கெட் எடுத்துக்கிட்டோன்னா 2 lakh அப்படியே நம்ம வந்து 3 yearsனால் 36 months வரும். 36 monthsக்கு ஒவ்வொரு மாதமும் 5,600 rupees நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டினா வீக்லி சேலரி வாங்கக்கூடியவங்களாக இருந்தால் 1,300 rupees per week வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி எடுத்து வைக்கும் போது ரொம்ப இலகுவாகவே நம்மளால் வந்து அந்த ஒரு 2 lakh அப்படிங்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட முடியும். ஆனால் இதில் இன்னொரு ஐடியாவுமே நான் சொல்லணுன்னா 2 years 3 years அப்படிங்கிற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம அதை வந்து காசாகவே வச்சிடலாமல் நம்ம கோல்டு காயினாக மாற்றி வைக்கிறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 yearனால் 1 yearக்கு டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து அந்த 330 daysல வாங்கினதுக்கப்புறமா உடனே விற்றோன்னா கூட அதில் நமக்கு பெனிஃபிட் வரதான் செய்யும். டிஜிகோல்டில் எப்படி ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் குறைவான அமௌண்ட்லேயே அதிகமான கோல்டு சேர்க்குறது அப்படிங்கிறதுக்குமே நான் வந்து வீடியோ போட்டிருக்க தான் செய்கிறேன், ஷார்ட்ஸில் கூட இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி கூட நம்ம ஈஸியாக கோல்டு காயின் வாங்கிட்டு அதை உடனே செல் பண்ணோன்னா கூட நமக்கு நம்ம சேர்த்த அமௌண்ட்டை விட கொஞ்சம் கூட தான் வரும். அதே 2 yearsங்கும் போது கோல்டு ரேட்டுடைய ரேட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது